எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கண்ணன் பகவதி சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்களோட டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறீங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு லீவு அண்ட் எனக்கு மார்னிங் வந்து இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது. ஸோ மார்னிங் அப்பாயின்மெண்ட்டை முடிச்சுட்டு வந்து இன்னைக்கு டேயில் என்னென்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். நிறைய பேர் கேட்குறீங்க, அக்கா நீங்கள் ஷாப் மாற்றிட்டீங்களா, ஏன்னா வீடு மாறிட்டீங்கல்ல அப்படின்னு. ஸோ ஷாப் அங்கேயே தான் இருக்குது. எனக்கு இங்கே புது வீட்டில் இருந்து ஷாப்புக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் அப்படின்றதுனால எனக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரியல. ஸோ யூஸ்வலாக நிறைய ரைட்ஸ் நாங்கள் போவோம், நைட் ரைட்ஸு, மார்னிங் ஏர்லி மார்னிங் ரைட்ஸு, இந்த மாதிரி சும்மாவே என் ஹஸ்பண்ட் வந்து பைக்கில் கூப்பிட்டு போவார், காரில் கூப்பிட்டு போவார். ஸோ அதனால் எங்களுக்கு வந்து இந்த ட்ராவல் கூட எனக்கு ஒரு ரைட் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே எனக்கு தெரியல. ஸோ மார்னிங் அப்பாயின்மெண்ட் முடிச்சுட்டு வந்துட்டு இன்னைக்கு ஃபுல்லாக என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் போயிட்டு அப்பாயின்மெண்ட் முடிச்சுட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். 3 hours later. பச்சை பட்டாணி என்ன ரன்னிங்லேயே உரிக்கிற? டைம் இருக்குல்ல, உரிச்சு வச்சுட்டீங்களா? இவருங்களா ஒரு பட்டாணியில் எத்தனை இருக்குது, நல்லா இருக்குது. வாங்க வீட்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு வந்து கிருத்திகை அப்படின்றதுனால அத்தை சாமி கும்பிட்டுருக்காங்க. சாமி கும்பிட்டுட்டு சமைச்சிட்டு படுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன சமைச்சிருக்காங்க மங்களகரமாக இருக்கே. சூப்பராக இருக்குல்ல. வாங்க இப்போ என்ன சமைச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். என்னவா இருக்கும்னு நினைக்கிற? வடை பாயாசம் சாம்பார் தான். ஃபர்ஸ்ட் சாப்பாடு, அப்புறம் வந்து சாம்பார் வந்து இன்னைக்கு கடம்ப சாம்பார் வச்சிருக்காங்க. ஓகே, எல்லா காயும் போட்டு சாம்பார். அப்புறம் பாயாசம். ஆஹா, பாயாசம் தானே காலி. அக்ஷக் பாயாசம் பிடிக்கும். கூட்டு, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் வந்து காலிஃப்ளவர் பொரியல், அப்பளம். செம்ம டிஷ் போல இருக்கு. சாப்பிட்ருவோமா? சாப்பிடலாமா? என்னடா அது கிருத்திகை அதுமா வடை செய்யாம இருக்காங்களேன்னு பார்த்தேன். கடைசியில் சாமி கும்பிடுறதுக்கு மட்டும் 4 வந்து சுட்டமா, நீ வந்து சூடா சுட்டு பண்ண, நான் வந்து சுடலை அப்படின்னு சொன்னாங்க. நல்ல வேலை நான் சாப்பிட வரும்போது எந்திரிச்சிட்டாங்க அவங்க, இல்லைன்னா வடை இல்லாமலே சாப்பிட்டுருப்போம். எவ்வளோ நேரம் அவன் வடை போடுறதுக்கு? 2 minutes. ஏய், இந்த சிம்னி ஆன் பண்ணவே இல்லை. இவங்க உங்களுக்கு குட்டி குட்டி வடை, ஸ்மால் வடை. ஸோ நான் சாரீ கட்டி கிளம்பி வந்தாச்சு. இன்றைக்கி மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா வெட்டிங் ஐ லுக் தான் பண்ணி காமிக்க போகிறேன். ஆல்ரெடி என்னோடய ஃபேஸை நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன். இப்போ நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கிறேன். மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேஸை வந்து நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் திங்காக பார்த்தீங்கன்னா நான் ஐப்ரோ க்ரூம் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஹை லுக்குக்கு வந்து ரொம்ப முக்கியம் வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோஸும் கூட தான். இப்போ நான் கன்சீலர் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நான் பிளெண்ட் பண்ண போகிறேன். ஸோ வெட்டிங் ஐ லுக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் NYBலேருந்து ஐலைனர், காஜல் அண்ட் மஸ்காரா எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும், அதே சமயத்தில் ஸ்மச் ப்ரூஃபாகவும் இருக்கும். நம்ம வெட்டிங் ஐ லுக்கை க்ரியேட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா காஜல் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. நம்மளோட காஜல் போல்டாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் அல்ட்ரா பிளாக்காகவும் இருக்கணும். இந்த NYBயோட காஜல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெட்டிங் அவுட்லுக்கை ஒரு பிக் போல்ட் ஐஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஃபைனலாக செட்டிங் ஸ்ப்ரே போட்டு என்னோடய மேக்கப்பை செட் பண்ண போகிறேன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா என்னோடய வெட்டிங் ஐ லுக் மேக்கப்பை நான் முடிச்சுட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அண்ட் நீங்கள் வந்து வேறு வெட்டிங்க்கு கிளம்புறீங்க, இல்லை ஒரு பார்ட்டிக்கு கிளம்புறீங்கன்னா இந்த ஐ லுக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் அண்ட் டேக் ப்ராடக்ட்லேயும் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வெளியில் கிளம்பலாமாங்க?
நான் ரெடியா இருக்கு போலாமா? நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு போகிறோம்னு சொல்லியிருந்தோம். அது எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஓல்டேஜ் ஹோம்க்கு தான் போகிறோம். யூஸ்வலாக வந்து தீபாவளி எப்போ வந்து எங்களால் முடிஞ்சது வந்து நாங்கள் ஓல்டேஜ் ஹோம்லேயோ இல்லை சில்ட்ரன்ஸ் ட்ரஸ்ட்லேயோ போய் கொடுக்குறது வழக்கம். இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்றதுனால எங்களுக்கு ரொம்ப பிஸி ஆகிட்டோம். அப்படின்றதுனால எங்களால் போக முடியல. அப்போவே நான் சொன்னேன் எங்கள் நியூ இயர் டைமில் நம்ம கொடுக்கலாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி ஓகே, இன்னைக்கு எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சிது. நாங்கள் காலையிலே கால் பண்ணி கேட்டோம், வாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அங்கே தான் நாங்கள் கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நாள் ஃபுட்டு கொடுக்குறத விட ஒரு 1 மந்த்துக்கு தேவையான ப்ரொவிஷனோட ரைஸ் பேக்கோட கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ரைஸ் பேக், ஆயில், பிஸ்கெட்ஸ் இந்த மாதிரி பருப்பு எல்லாமே ப்ரொவிஷனோட டோட்டல் ஒரு 1 மந்த்துக்கு வர மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கலாம் தான் இப்போ போயிட்டு இருக்கோம். போகிற வழியில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். அப்புறம் எனக்கும் ஒரு சின்ன பர்ச்சேஸ் இருக்கும், அது வந்து இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. இப்போ போகலாம் வாங்க. மேப் பாரு எவ்வளவு தூரம் காமிக்குதுன்னு. 3 minutes. ஓகே 800 மீட்டர்ல வந்துரும். சரி நம்ம போற ட்ரஸ்டோட பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? அக்ஷயா ஓல்டேஜ் ஹோம். அப்படியே அக்ஷயா ட்ரஸ்ட். ஓகே ஓகே. சோ அக்ஷயோட பேர்ல தான் இருக்கு. அதுக்கு அக்ஷயாவோட கிடையாது. அக்ஷயாவோட ட்ரஸ்ட் இல்ல இது. அக்ஷயா பேர்ல இருக்க ட்ரஸ்ட். ஆமா. ஓகே. நீங்க வந்துட்டோம்ல? அக்ஷயா ட்ரஸ்ட்க்கு வந்தாச்சு. எஸ். பாத்து இங்கே எடுத்துகிட்டு வந்து இங்கே நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி இதில் வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு குரல் சொல்லுவாங்க, காலத்தினால் செய்த உதவி சூழ்நிலை ஞானத்தின் மாறப்பெண். அந்த மாதிரி இந்த இக்கட்டான சூழ்நிலையில் எங்களுக்கு பார்த்து எங்களுக்கு வைத்துக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய எதிர்கால பிரகாசமாக இருக்கிறதுக்கு சந்தோஷத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாரும் நல்ல உடல்நலத்தோட ஆரோக்கியமாக நீடூழி வாழ இறைவனை மனதார பிரார்த்தனை செய்கின்றோம். கண்ணன் பார்வதி அவர்கள் குடும்பத்தினர் அனைவரும் நல்ல உடல்நலத்தோடு
உண்டாவதற்கு எங்களுடைய மனப்பூர்வமான ஆசீர்வாதங்கள். வாழ்க பல்லாண்டு நீடூழி வாழ்க. தீர்க்க ஆயுஷ்மான் பவன். மம எஜமானஸ்ய சக குடும்ப வீரிய விஜய ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யார்த்தம் அபிசித்தார்த்த சித்தியர்த்தம் சகல காரிய ஜெயப்பிராப்தியர்த்தம். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் எல்லாம் உரிய நேரத்தில் உங்களை வந்தடைஞ்சு பிரகாசமான எதிர்காலத்தோடும் சிறப்பாக இருக்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். எல்லாரும் ஒரு பெரிய கிளாஸ் கொடுக்கலாம். நீங்க என்ன எங்களை பார்த்துக்கிறதுக்கு இவங்க இருக்காங்க. அதுக்கு நீங்க கை கொடுக்கறதுக்கு நீங்க எல்லாம் இருக்கீங்க. போயிட்டு வந்தாச்சு. இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம். அவங்களுக்கு தேவையான அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு தேவையான அளவுக்கான ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்தாச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலைக்கான ஃபுட்டு தான் கொடுப்போம். இந்த தடவை வந்து இதுக்கு முன்னாடி ஒரு தடவை அந்த மாதிரி ரைஸ் பேக்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த தடவையும் வந்து கொஞ்சம் ஒரு 1 மந்த்துக்கு தேவையான முக்கியமான எசென்ஷியல்ஸ் எல்லாமே வந்து வாங்கி கொடுத்தாச்சு. அவங்களும் ரொம்ப ஹாப்பி. என் ஒய்ஃபையும் கொஞ்சம் சர்ப்ரைஸாக தான் கூப்பிட்டு போனேன். ஸ்பெஷலாக ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு. அங்கே வந்து நாங்கள் அடிக்கடி போகிறது தான். தீபாவளி எப்போ போவோம், இந்த தடவை தீபாவளி போக முடியாதனால நியூ இயருக்கு போயாச்சு. நிறைய பேர் வந்து நியூ இயர் விஷஸ்லாம் பண்ணிட்டாங்க. அண்ட் மோரோவர் நீங்களும் பார்க்குறீங்கன்னா உங்களால் முடிஞ்சது அவங்களுக்கு மெடிக்கலுக்கு தேவைப்படுது, அப்புறம் அவங்களுக்கு கிளாத்ஸ் தேவைப்படுது, ஸ்வெட்டர்ஸ் தேவைப்படுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. நான் அவங்களோட நம்பர்ஸ் வேணும் நான் இங்கே வந்து ஸ்க்ரால் பண்ணுறேன். உங்களால் முடிஞ்ச நம்ம அப்பா அம்மாவுக்கு செய்கிற மாதிரி நீங்களும் செய்யுங்க. அங்கே போனால் என்னென்னா நம்மளோட அப்பா அம்மா வந்து எப்படி நம்ம ப்ளெஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ப்ளெஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களோட ப்ளெஸ்ஸிங்ஸ்லாம் நம்மளை எங்கேயோ கூட்டிகிட்டு போயிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட ப்ளெஸ்ஸிங்ஸ் வாங்குங்க. ரொம்ப இதுக்கு மேலே என்ன சொல்கிறது, ரொம்ப மன நிறைவாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். வேறு ஒரு வீடியோவை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பை.